வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தமிழ் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலுக்கு புது நண்பரா இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை உடனடியா நீங்க பார்க்க முடியும். இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா 100 லீக்ல மூன்றாவது மேட்சான நார்த்தன் சூப்பர் ஜார்ஜஸுக்கும் அண்ட் வேல்ஸ் பயிற்சிக்குமான ப்ரெடிக்ஷனை நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி யூடியூப் சைட்ல இருந்து நம்ம வீடியோஸை வந்து ப்ரொமோட் பண்றதுக்கு அவங்களே கொண்டு வந்ததுதான் அந்த ஹைப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன். நீங்க கமெண்ட் செக்ஷனுக்கு பக்கத்திலே பாத்தீங்கன்னா ஸ்வைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹைப் அப்படின்னு இருக்கும். ஸோ உங்களுடைய பாயிண்ட்ஸை நம்ம சேனலுக்கு கொடுங்க. இது வரைக்கும் நம்ம யூடியூப் சேனல் அண்ட் டெலகிராம்ல நம்ம வந்து ஃப்ரீயா தான் டீம்ஸ்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இங்க ஒரே ஒரு சப்போர்ட் மட்டும் பண்ணுங்க. அண்ட் ரொம்பவே இந்த வீடியோ வந்து 4 பேருக்கு போய் சேர்றதுக்கு அந்த ஹைப் அப்படிங்கிறது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். ஸோ நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல நீங்க ஜாயின் பண்ணாத நண்பராக இருந்தீங்கன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா அப்டேட்டுமே உங்களுக்கு வந்து டெலகிராம்ல கொடுத்துட்டு இருக்கும். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து எக்ஸல்11ல ஒரு சூப்பரான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு போயிட்டு இருக்கு. யாரெல்லாம் இது வரைக்கும் ஜாயின் பண்ணலையோ ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது. இது போக உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு. நேற்று கூட பாத்தீங்கன்னா 100 லீக்ல வந்து ஒரு ஃப்ரீ கிவ் அவே கான்டெஸ்ட்லாம் கொடுத்தாங்க. ஸோ நீங்க முதல் முறையா வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சைன் அப் போனஸும் இருக்கு. இந்த மாதிரி நிறைய ஃபியூச்சர் இருக்கக்கூடிய ஒரு ஆப் தான் நமக்கு வந்து எக்ஸல்11 ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு இப்போ. ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்ததா நம்ம வந்து டைரக்டா ப்ரெடிக்ஷன் பார்த்துடலாம். இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, லெட்ஸ் பிச்சை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஹை ஸ்கோர் வெடியூ. நம்ம இது வரைக்கும் முதல் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிச்சு ஒரு மாதிரி சொன்னாங்க, ரெண்டாவது மேட்ச் ஒரு மாதிரி சொன்னாங்க. இது மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா டிஃப்ரெண்டா அதுல இருந்து ஒரு ஹை ஸ்கோர் பிச் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பிச் வந்து பேட்ஸ்மேனுக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணும் அண்ட் பவுலர்ஸுக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல இது வரைக்கும் பார்க்காத ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் பார்க்க போறோம். பேட்ஸ்மேனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கேம்ல வந்து அதிகமா வந்து டாமினேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து அதனாலதான் சொல்றாங்க இது வந்து ஒரு ஹை ஸ்கோரிங் கேமா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இங்க நடந்த மேட்சஸ்ல அதிகமா வந்து T20 டொமஸ்டிக் லீக்லாம் பாத்தீங்கன்னா நல்லா ஸ்கோர் வந்திருக்கு. அதே போல எப்பவும் சொல்றதா அண்டர் லைட்டு கீழே நல்லா இருக்கும். அதே போல பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ற டீமுக்கு வந்து அட்வான்டேஜ் இருக்கும். பொதுவா இங்கிலாந்து கிரவுண்ட்ல பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ற டீமுக்கு வந்து அட்வான்டேஜஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது ஒரு 10ல ஒரு 6 மேட்சுக்கு ஒர்க் அவுட் ஆகும், ஒரு 4 மேட்சுக்கு மேபி ஒர்க் அவுட் ஆகாம கூட போகலாம். இது பொதுவா அவங்க கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட். அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஓவராலா எப்படி மேட்ச் நடந்திருக்குன்னா, இந்த பிச்சில் வந்து மொத்தம் 76 T20 டொமஸ்டிக் லீக் நடந்திருக்கு. அதுல 48 மேட்ச் பேட்டிங் ஃபர்ஸ்டும் 27 மேட்ச் வந்து பேட்டிங் செகண்டும். இதனாலதான் சொல்றாங்க ஒரு 10 மேட்ச் நடக்குன்னா ஒரு 7 மேட்ச் வரைக்கும் நமக்கு வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ற டீம் தான் வின் பண்ற மாதிரி ரெக்கார்ட்ஸ் இருக்கு. அண்ட் செகண்ட் பேட்டிங் பண்ற டீம் 27 முறை, ஒரு முறை மேட்ச் வந்து டையா இருக்கு. ஆவரேஜான ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோரே 181. இது வரைக்கும் நம்ம பார்த்தது 160க்கு கீழே தான். ஸோ இதுதான் முதல் முறையா 180க்கு மேல வந்திருக்கு. ஹை ஸ்கோர் 260, லோ ஸ்கோர் வந்து 82 ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் பார்த்துடலாம். ஸோ 2 டீமுக்கான பிளேயிங் 11 இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நார்த்தன் சூப்பர் ஜார்ஜ் பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காங்க. மேலனு, ஜாக் ரவுலி, பெப்பர், அடுத்து லாரன்ஸ், ஹாரி ப்ரூக்கி, இம்மட் வாசிம், ஃபுல்லரு, அடுத்து ஆமீர், ரஸ்கின், அடுத்து வந்து பொட்ஸ், அடுத்து வந்து பிரவுன். இங்கேயும் பாத்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்கான டீம் தான். பேஸ்ட்ரோ, எஸ்கினாசி, அடுத்து வந்து ஹோல்டரு, ஸ்டீவ் ஸ்மித், ஏபிள், வால்டரு, கிரீனு, வேல்ஸ், மெரிடித், பைனி, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கிரெயின் அப்படின்னு சொல்லி நல்லா ஸ்ட்ராங்கா லாஸ்ட் சீசன்ல இந்த பவுலர்ஸ் எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ண பவுலர்ஸ் தான். அதனால இவங்களும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அண்ட் இந்த டீமும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காவே தான் இருக்கிறாங்க நம்மளை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நார்த்தன் சூப்பர் ஜார்ஜஸ் வந்து ப்ரெடிக்ட் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் பவுலர்ஸ், மெயின் பவுலர்ஸா பாத்தீங்கன்னா இந்த 6 பேர் இருக்கிறாங்க. ஸோ இந்த 6 பேருமே இந்த டீமோட முக்கியமான பவுலர்ஸா நான் பாக்குறேன். இதுல வந்து நம்ம கொஞ்சம் பேட்டிங் பிளஸ் பவுலிங் அட்வான்டேஜ் இருக்கக்கூடிய பிளேயரா வந்து பார்த்தோம் அப்படின்னா இம்மட் வாசிமை நம்ம வந்து ஒரு டீசென்டான ஆல்ரவுண்டரா நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். பட் இம்மட் வாசிம் கிட்ட இருந்து நான் குறைஞ்சது ஒரு 15 பால் வரைக்கும் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அவர்கிட்ட. அண்ட் விக்கெட்டுன்னு பாத்தீங்கன்னா நீங்க 1ல இருந்து 2 விக்கெட் வரைக்கும் நீங்க இம்மட் வாசிம் கிட்ட எதிர்பார்க்கலாம். கொஞ்சம் கணிசமான ரன் வந்து பேட்டிங்ல ஆடிடுவாரு. பேட்டிங்ல வந்து கொஞ்சம் ஆடிட்டாருனா கூட நிறைய ஃபேண்டசி பாயிண்ட் கிடைச்சிடும். அதனால நீங்க இம்மட் வாசிம் வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம். அண்ட் ஃபுல்லரை பொறுத்த வரைக்கும் மேபி எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து ஒரு
15 பால் வரைக்கும் பவுல் பண்றதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்கு. அதை விட 15 பால் அதிகபட்சம் பவுல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேபி ஒரு விக்கெட் வரைக்கும் நமக்கு எடுத்து கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆமீர் நல்ல ரீசெண்டான டைம்ல இந்த நிறைய டொமஸ்டிக் லீக்லாம் ஆடிட்டு இருக்கிறாரு. ஸோ கண்டிப்பா லாஸ்ட் சீசனுமே இந்த 100ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. 20 பால் அவர்கிட்ட எதிர்பார்க்கிறேன். டெத்துல கூட வந்து ஆமீர் பவுல் பண்ணுவாரு. ஸோ கண்டிப்பா நம்ம 2 விக்கெட் வரைக்கும் நம்ம வந்து சாலிடா எதிர்பார்க்கலாம். முக்கியமான மெயின் ஸ்பின்னர், இங்கிலாந்து டீம்ல இருக்கக்கூடிய ஒரு மெயின் ஸ்பின்னரே அவர் தான். ஸோ அதனால 20 பால் அவர் இன்டர்நேஷனல் மேட்ச்லயே நல்லா விக்கெட் எடுப்பாரு. இங்க சொல்ல வேணாம், மினிமம் 1-2 விக்கெட் வரைக்கும் நமக்கு கண்டிப்பா எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர். கொட்ஸ் வந்து ஒரு டைம்லலாம் நல்லா டெஸ்ட் கிரிக்கெட் விளையாடுற லெவலுக்கு வந்து நல்ல ஃபார்ம்ல ஆடி கொடுத்துட்டு இருந்தாரு. ஸோ ஒரு 15 பால் வரைக்கும் எதிர்பார்க்கிறேன். டெத்தில் அட்டாக் பண்றதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கும். 1-2 விக்கெட் வரைக்கும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்து பிரவுன் கிட்ட இருந்து ஒரு 10 பால் வரைக்கும் நான் எதிர்பார்க்கிறேன். மேக்சிமம் ஒரு விக்கெட் எதிர்பார்க்கலாம். ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா இதுல நமக்கு ஒரு 30, 50, 60, 70, 70, 80, 90, 95 பால் தான் கணக்கு வருது. நீங்க ஒரு 5 பால் யாராச்சும் ஒருத்தருக்கு ஒரு 10 பால் கிட்ட முன்ன பின்ன வரலாம். ஸோ கரெக்டா நம்மளால சொல்ல முடியாதுங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு அப்ராக்சிமேட்டா இந்த மாதிரி பவுலிங் ஆப்ஷன் கொடுக்குற வாய்ப்பு இருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா ஆமீரும் கொட்ஸ் வந்து டெத்தில் அட்டாக் பண்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. அதே போல ஆமீர் அண்ட் ஃபுல்லர் இல்லைன்னா பிரவுன் இவங்க வந்து இனிஷியல் அட்டாக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மிடில் வந்து பாத்தீங்கன்னா இம்மட் வாசிமும் ரஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா இம்மட் நம்ம மிடில் வந்து அவங்களுடைய ஒரு 35 பாலை வந்து மிடில் வந்து அட்டாக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஸ்பின்னர்ஸ்ங்கிறதுனால மிடில் வந்து அட்டாக் பண்ணுவாங்க. அண்ட் இப்போ பேட்டிங்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டா 5 பேர் இருக்கிறாங்க. டேவிட் மேலன், ஜாக் ரவுலி, பெப்பர், அடுத்து லாரன்ஸ், ஹாரி ப்ரூக். இதுல வந்து பாத்தீங்கன்னா இவரு பெப்பர் வந்து விக்கெட் கீப்பர் லாஸ்ட் சீசன்லயும் ஆடினாரு. ஆனா பெருசு ஏதாச்சும் ஒரு மேட்ச் தான் ஸ்கோர் பண்ணி கொடுப்பாரு. இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு 10 மேட்ச் இருக்குன்னா அதிகபட்சம் 2 மேட்ச் தான் நல்லா ஆடுவாரு. மீதி 8 மேட்ச் வந்து ஒரு 15 ரன்னுக்குள்ளதான் அடிச்சு கொடுத்த மாதிரி அவருடைய ரெக்கார்ட்ஸ் இருக்கு. அண்ட் லாரன்ஸ் வந்து ஒரு முக்கியமான ஆல்ரவுண்டர். நான் மறந்துருக்கேன், ஏன்னா லாஸ்ட் சீசன்ல, இந்த சீசன் முதல் மேட்ச் ஆட போறாரு நம்மளால சொல்ல முடியாது. பட் லாஸ்ட் சீசன்ல லாரன்ஸ் வந்து மேட்சுக்கு மேட்ச் 10ல இருந்து 15 பால் பவுல் பண்ணி இருக்கிறாரு. பிளஸ் 1-2 விக்கெட் எல்லா மேட்சும் எடுத்து கொடுத்தாரு. பிளஸ் பேட்டிங் ஆப்ஷனும் அவருக்கு இருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஆல்ரவுண்டரா நான் பாக்குறேன் லாஸ்ட் சீசன்ல. பட் இந்த சீசன்ல முதல் மேட்ச் எப்படி ஆடுறாரு அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் ரொம்ப கவனமாவே பார்க்கணும். அது பார்த்துட்டு தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா லாஸ்ட் சீசனை வச்சு இந்த சீசன் நம்ம பார்க்க முடியாது. திடீர்னு பவுலிங் பண்ணாம போயிட்டாருன்னா வேஸ்ட் ஆயிரும். அண்ட் ஹாரி ப்ரூக் நல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்காரு. ஸோ கண்டிப்பா நீங்க லாரன்ஸ், ஹாரி ப்ரூக் இந்த 2 பேரையுமே கண்டிப்பா சூஸ் பண்ணுங்க. மேலனா, ஜாக் ரவுலியா, பேப்பர் அந்த 3 பேர்ல எனி ஒன், அது உங்களுடைய லக்கு தான். நீங்க இப்போ ஒருவேளை மேலன் எடுத்து மேல நல்லா ஸ்கோர் பண்ணா நீங்க வின். அதே இது நீங்க ஜாக் ரவுலி எடுத்தீங்கன்னா அது எனக்கு தெரிஞ்சு நீங்க மேலனோட போறது கொஞ்சம் பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். இல்ல எனக்கு அடிஷனலா விக்கெட் கீப்பிங் ஃபேண்டசி பாயிண்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பேப்பர் கூட வச்சு நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது வேல்ஸ் பைர். இந்த டீமும் ரொம்ப ஸ்ட்ராங்கான டீம் தான். பாருங்க, கிரைனு, பைனு, அடுத்து மெரிடித்து, அடுத்து வந்து வெல்ஸ், அடுத்து கிரீனு அண்ட் வால்டர். இவங்க டீம்லயும் மிடில் அட்டாக் பண்ணக்கூடியது கிரீனும் வெல்ஸ் தான். அந்த 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ். ஸோ இவங்க வந்து மேக்சிமம் வந்து இந்த 2 பேரும் சேர்ந்து ஒரு 40 பால் அப்படின்னா குறைஞ்சது ஒரு 30 to 35 பால் வரைக்கும் இவங்க 2 பேருமே ஸ்பின்னர்ஸ் அட்டாக், பிச் ஸ்பின்னுக்கு சப்போர்ட் பண்ணுச்சுன்னா இந்த 2 பேருமே இந்த மிடில் அட்டாக் பண்ணக்கூடிய பிளேயர்ஸா இருப்பாங்க. அதுலயும் கிரீன்லாம் நல்ல விக்கெட் டேக்கிங் போலர். கண்டிப்பா கிரீன் கிட்ட இருந்து நம்ம மினிமம் 1-2 விக்கெட் எதிர்பார்க்கலாம். வேல்ஸ்ல இருந்து மினிமம் நீங்க ஒரு விக்கெட் ஆச்சு நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. மீதி இருக்கக்கூடிய 4 பேருமே ஃபாஸ்ட் போலர்ஸ். அதுலயும் தெரியும் உங்களுக்கு வால்டர், நம்ம பிபிஎல் எல்லாம் பார்த்துருக்கோம். அவர் விளையாண்டாலே கேப்டன் தான் போடுவோம். நம்ம லாஸ்ட் சீசன் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சுமாரான முந்தின சீசன்லாம் நல்லா ஆனாரு. பிளஸ் ஒரு பேட்டிங் வாய்ப்பும் அவருக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதனால நல்ல டெத்துல கூட அட்டாக் பண்ணுவாரு. பிபிஎல்லே அவர் டெத்தில் அட்டாக் பண்ணுவாரு. அதே போலதான் வந்து பாத்தீங்கன்னா மெரிடித்தும் டெத்தில் அட்டாக் பண்றதுனால நம்ம 2 பேர்கிட்ட இருந்தும் 2 விக்கெட் எதிர்பார்க்கலாம். குறிப்பா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணா பிளஸ் பேட்டிங் ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதனால வால்டர் தான் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த டீம்ல ஒரு நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் நான் பாக்குறேன். ஏன்னா மேல உள்ள யாருக்குமே பேட்டிங் பிளஸ் பவுலிங் இல்லை, அவர்கிட்ட தான் பேட்டிங் பிளஸ் பவுலிங் ஆப்ஷன் அப்படிங்கிறது ஒன்று இந்த டீம்ல இருக்கு. ஸோ வால்டர் நல்ல ஒரு ஆப்ஷன். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த பையனை வந்து மேட்சுக்கு மேட்ச் ஒரு விக்கெட் எடுத்துருவாரு. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு விக்கெட் எடுப்பாரு. கார்ஸும் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் சீசன் 100 ஆடி இருக்காரு. எல்லா மேட்சும் மினிமம் ஒரு விக்கெட் ஆச்சு எடுத்துருவாங்க. ஸோ முக்கியமா வந்து டெத்தில் அட்டாக் பண்ணக்கூடியது வால்டரும் மெரிடித்தும். இனிஷியல் அட்டாக் பண்ணக்கூடியது
மெரிடித்து பைன் இந்த 2 பேர் தான். அப்ப மோஸ்டா இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இனிஷியல் உள்ள 3 ஓவர் கூட அவர் தொடர்ந்து பவுலிங் பண்றது கூட வாய்ப்பு இருக்கு. லாஸ்ட் சீசன் அந்த மாதிரி பவுல் பண்ணியிருக்கிறாரு. ஸோ பவுலிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் இதுதான். 4 ஃபாஸ்ட் 2 ஸ்பின்னர் அட்டாக் மிடில் இருக்கும். இனிஷியல்ல மெரிடித்தும் பைனியும் அட்டாக் பண்ண போறாங்க. வேணும்னா கிரெயினும் உள்ள சேர்ந்துப்பாரு. அண்ட் பேட்டிங் ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா நல்லாவே இருக்கு. ஸோ ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. பேஸ்ட்ரோ, எஸ்கினாசி, அடுத்து ஹோல்கரி, ஸ்டீவ் ஸ்மித், டாம் ஏபிள். ஸோ இதுல வந்து கண்டிப்பா நீங்க வந்து பேஸ்ட்ரோ இல்லாம டீம் செட் பண்ண முடியாது. ஏன்னா ஐபிஎல்ல நமக்கு எப்படி ஆடினாரு மும்பைக்கு வந்து போட்டு கொண்டுட்டாரு. அதே போல ஸ்டீவ் ஸ்மித்தும் ரொம்ப முக்கியம். ஏன்னா என்ன காரணம்னா செலக்டட் பெர்சன்டேஜ் அதிகமாகவே இருக்கிறாங்க. மீதி இருக்கக்கூடிய டாம் ஏபிளா இல்ல எஸ்கினாசியா ஹோல்கரான்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஹோல்கரோட போறது பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா ஒரு விக்கெட் கீப்பர் அப்படிங்கிற அடிஷனல் எக்ஸ்ட்ரா ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் யாருக்கெல்லாம் கொடுக்கலாம்? இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் வந்து லாரன்ஸ்க்கு வந்து நல்ல ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன், ஹாரி ப்ரூக்குக்கு வந்து ஒரு நல்ல கேப்டன் வைஸ் கேப்டன், இம்மட் வாசிமுக்கும் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் நீங்க எடுக்கலாம். இந்த 4 பேருக்கு இந்த டீம்ல எடுங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீவ் ஸ்மித்துக்கு வந்து கேப்டன் வைஸ் கேப்டன், பேஸ்டோக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன், அதே போல வால்டருக்கு வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன், மெரிடித்துக்கும் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன். இந்த 8 பேர் நம்ம பார்க்கக்கூடிய 8 பேருக்குமே நீங்க வந்து உங்களுடைய டீம்ஸ்ல கேப்டன் வைஸ் கேப்டனா போடலாம். ஒரு 6 டீம் ட்ரை பண்றீங்க அப்படின்னா இந்த பிளேயர்ஸ் வந்து இதுல வந்து லாரன்ஸ் கேப்டனா போட்டீங்கன்னா ஸ்டீவ் ஸ்மித் வைஸ் கேப்டனா போடுங்க. இதுல வால்டரை கேப்டனா போட்டீங்கன்னா இம்பட் வாசிமா வைஸ் கேப்டன். இந்த மாதிரி ஆப்ஷனை வந்து நீங்க வந்து ரொட்டேட் பண்ணி ஜாயின் பண்ணி பாருங்க. அண்ட் ஃபைனலா நம்மளுடைய டெமோ டீம் தான் நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம். ஒரு பேலன்ஸ்டு டீம் தான் நம்ம கிரியேட் பண்ணுவோம். முதல் 100 மேட்ச் மான்செஸ்டர் ஒரிஜினல் ஓவல் இன்வென்சிக்குள்ள லண்டன் ஸ்பிரிட் நடந்த மேட்ச்ல நம்ம டீம் வந்து நல்லாவே வின் பண்ணிச்சு. நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ ஆனால் ஸ்கிரீன்ஷாட் எதுவும் நான் போடல. பேஸ்ட்ரோ, ஹோல்கரி, ஸ்டீவ் ஸ்மித் இந்த டாப்ல ஆடக்கூடிய 3 பேட்ஸ்மேன். பவுலிங் பார்த்தீங்கன்னா கிரீனு, வால்டர், கிரெயின் எடுத்திருக்கேன். மெரிடித் வேணா கூட நீங்க கண்டிப்பா எடுக்கலாம். ஹாரி ப்ரூக், மேலன், லாரன்ஸ், ஃபுல்லர், ஆதில் ரஸ்கின். ஸோ அதில் ஆமீர் எது வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்க யார வேணாலும் உங்களுக்கு விருப்பம் ட்ரை பண்ணலாம். ஃபைனல் டெமோ டீம் வந்து நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல வந்துடும். ஸோ மறக்காம டெலகிராம்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. ஸோ வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி. குறிப்பா அந்த ஹைப் அப்படிங்கிறத நம்ம சேனலுக்கு கொடுங்க. அந்த பாயிண்ட்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அது நம்ம சேனலுக்கு இந்த வீடியோ இன்னும் பலருக்கு போய் சென்று சேர்வதற்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.